பிதா குமாரன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்கள், புதிய மாதத்தை காண்பதற்கான கிருபையை நமக்கு தேவன் அளித்திருக்கிறார். நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. இந்த நாளில் கூட ஆண்டவர் நமக்கு உணர்த்திய வாக்குத்தத்தமான இறைவார்த்தை, அது 2 சாமுவேல் அதிகாரம் 22வது அதிகாரத்துல 49வது வசனம். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறார். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார், தப்புவிக்கிற தேவனாய். சாத்தான் கையிலிருந்து, சத்துருக்களுடைய கையிலிருந்து நம்மளை விடுவித்து பொல்லாதவர்கள் கைகளுக்கு நம்மை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு அடியோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு படகு வைத்திருக்கிற ஒரு மனிதர் அவருடைய படகை பெயிண்ட் அடிப்பதற்காக பெயிண்ட் அடிக்கிற மனிதரிடம் அந்த படகை ஒப்படைக்கிறார். அந்த பெயிண்ட் அடிப்ப மனிதரும் அந்த படகினை சரியாக நேர்த்தியாக நல்லா எல்லாத்தையும் கிளீன் பண்ணி பெயிண்ட் அடிக்கின்ற வேளையில ஒரு ஓட்டை காணப்படுகிறது. அந்த ஓட்டையை சரியாக நேர்த்தியாக கண்டறிந்து அதை சரியாக அதை பேஸ்ட் பண்ணி அதை ஒட்டி அந்த ஓட்டையை செம்மைப்படுத்தி விட்டார். பெயிண்ட் அடித்து முடித்து விட்டார். படகுக்காரர் போன் பண்ணி சொல்லுகிறார், ஐயா உங்களுடைய படகு ரெடி ஆகிவிட்டது, நீங்க இந்த படகை நீங்க வாங்கி கொண்டு செல்லலாம் என்று சொல்லி படகுக்காரர் தன்னுடைய படகை வாங்கி கொண்டு தன்னுடைய இல்லத்துக்கு சென்று விட்டார். வேலை நிமித்தமாக வெளியே சென்று விடுகிறார். அவருடைய பிள்ளைகள் படகு ரெடியாக இருப்பதை பார்த்துக் கொண்டு படகை எடுத்துக்கொண்டு உடனே கடலுக்கு செல்கிறார்கள். சென்று மீன் பிடிப்பதற்காக கடலுக்குள்ளே சென்று விட்டார்கள். வெளியே சென்ற மனிதர் சாயங்கால வேளையில மறுபடியும் இல்லத்துக்கு திரும்புகின்ற வேளையில வந்து பார்க்கிறார், படகை காணவில்லை. அவருக்கு ஒரே அதிர்ச்சி. ஐயோ, படகுல ஓட்டு இருந்துச்சு, நம்ம பெயிண்ட் அடிக்கிறவங்க நம்ம சொல்லலையே, நம்ம பிள்ளைங்க எடுத்துட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பதறிக்கொண்டு கடற்கரைக்கு ஓடுகிறார். அங்கே பார்க்கிறார், அவருடைய பிள்ளைகள் உற்சாகமாக மீனை பிடித்துக் கொண்டு கரையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இதை பார்க்க அதிர்ச்சி, ஒரு சந்தோஷம். எப்படி என் பிள்ளைகள் பாதுகாப்பாக வந்தார்கள் தெரியவில்லை என்று சொல்லி படகு கரைக்கு வந்தோன்னு தேடி பார்க்கிறாரு. இந்த ஓட்டைய, படகுல இருந்த அந்த ஓட்டை நேர்த்தியாக சரியாக அடைக்கப்பட்டிருந்தது. நன்றி என்று சொல்லி தாங்க முடியல, நேர ஓடுறாரு. எங்க ஓடுறாரு? பெயிண்ட் அடித்தவர் வீட்டுக்கு ஓடுகிறார். ஐயா, நான் உங்ககிட்ட இந்த படகை கொடுத்தேன், இந்தாங்க, அதுக்கான பணம் நிறைய அழிச்சு வந்தாங்க. எதுக்கு பணம்? நான் அன்னைக்கே நீங்க பெயிண்ட் அடித்ததற்கான பணத்தை நான் வாங்கி விட்டேனே, அதுக்கான கூலியை நான் வாங்கி விட்டேனே, எதுக்கு ஐயா மறுபடியும் எனக்கு பணம் தருகிறீர்கள்? இல்ல இல்ல, இந்த பணத்தை நீங்க பிடிங்க. இல்ல, எதுக்கு நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் இந்த பணத்தை வாங்கி கொள்கிறேன் என்று சொல்கிறார். நான் அவங்ககிட்ட போட்டை கொடுக்கின்ற பொழுது போட்டை இருக்குங்கிற இந்த விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். என் பிள்ளைங்க அதை எடுத்துட்டு கடலுக்கு போயிட்டாங்க, மீன் பிடிக்க போனாங்க, மறுபடியும் பாதுகாப்பா வந்துட்டாங்க. நான் வந்து இந்த படகுல நான் தேடினேன், ஓட்டை இருக்கான்னு சொல்லி. அந்த ஓட்டை இல்ல. அந்த ஓட்டை இருந்துருச்சுன்னா என் பிள்ளைங்க கடல்ல அங்கேயே தண்ணி உள்ள போய் மூழ்கி இறந்து போயிருப்பாங்க. ஆனால் அந்த ஓட்டையை நீங்க கண்டறிந்து நேர்த்தியாக அடைச்சிட்டீங்க, என் பிள்ளைங்க தப்பிச்சுட்டாங்க, என் பிள்ளைகளை தேவன் தப்புவிக்க வைத்தார் உங்க மூலமாக என்று சொல்லி அவர் சொல்லி மறுபடியும் அந்த பணத்தை கொடுத்தாராம். அவர் சொன்னாரா, அந்த பெயிண்ட் அடிப்பவர் சொன்னாரா, ஐயா என்னுடைய கடமையைத்தான் நான் செய்தேன், என்னுடைய கடமையைத்தான் நான் செய்தேன், எல்லா காரியங்களையும் சரியாக செய்ய வேண்டியது என்னுடைய கடமை, என்னுடைய கடமையை நான் செய்கின்ற பொழுது தேவன் எனக்கான காரியங்களை செய்கின்ற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த பணத்தை அவர் வாங்கவே இல்லையா. நீங்க கடந்து போங்கயா, எனக்கான கூலியை நான் வாங்கி விட்டேன் என்று சொல்லி அவரும் அந்த இடத்துல இருந்து கடந்து போனாராம். படகுக்காரர் இந்த இடத்தை விட்டு கடந்து சென்று விட்டார். எனக்கு அருமையான கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம் கண்முன் தெரிகின்ற அந்த ஓட்டைகளை சரியாக நாம் அடைக்கின்ற போது நமக்கு ஒரு பிரச்சனையோ சூழ்நிலை மாறுபடுகின்ற வேளையில தேவன் அறியாத மனிதர்களை கொண்டு நம்மை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார், நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய கூப்பிடுதலுக்கு தேவன் அதற்கு செவி தந்து உங்களை விடுவித்து உங்களை தப்புவிக்கின்ற தேவனாய் இருக்கிறார். வாக்குத்தத்தமான வார்த்தை இதுதான். தேவன் உங்களை விடுவிக்கின்ற தேவனாய் இருக்கிறார், அவர் உங்களை தப்புவிக்கின்ற தேவனாய் இருக்கிறார். சுவாசிக்கிறீங்களா? வாங்க ஜெபம் செய்யலாம். நேசிக்க நண்பர்களே, ஆமாண்டவரே, எங்களுடைய சத்துருக்கள் இக்கத்துகளுக்கும் அன்றொரு பொல்லாத மனுஷருடைய கைக்கும் சாத்தானுடைய வலைக்கும் எங்களை தேவன் விடுவித்து
தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறீர். அந்த விதமான வாக்குத்தத்தமான வார்த்தையை இன்று எங்களுக்கு தந்த தேவனுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நன்மையால கிருபையால் நிரப்புங்க ஏசப்பா. ஆண்டவர், இந்த 3 மாதம் எங்களை தாங்கினீங்க, ஏறினீங்க, சுமத்தீங்க, தப்பு வச்சீங்க அப்பா, விடுவித்தீங்க, தப்பு வச்சீங்க. அதே போல இந்த 4வது மாசத்துலயும் நீங்க அதே விதமான வாக்குத்தத்தமான வார்த்தை தந்திருக்கிறீங்க. நான் உன்னை விடுவித்து தப்பு வைக்கிற தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்க வாழ்க்கை முழுவதுமாக உடைய கரத்துல கொடுக்கிறோம். நீரே எங்களை விடுவித்து தப்பு வைக்கும்படி ஆட்சேபிக்கிறோம். துதிக்க நமக்கு எல்லாவற்றையும் மிக செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.